இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்பினபடியினால் அதை குறித்து உங்களோட நான் தெளிவாய் பேசும்படிக்கு நான் இருக்கிறேன். என்ன காரியம் என்று சொன்னால் மரணம். இந்த மரணம் என்கிற வார்த்தை நிறைய பேருடைய உள்ளத்திலே பாதிப்பை உண்டாக்குகிறது. மரண செய்தி, ஒருவர் மரித்து விட்டார்கள், நமக்கு பிரியமானவங்க தெரிஞ்சவங்க மரிச்சிட்டாங்கன்னு செய்தி வரும்போது நமக்குள்ளே உண்டாகிற பாதிப்புகள், வேதனைகள். சிலருக்குள்ள மரண பயம், நான் மரிச்சிருவேனோ, நான் இறந்து விடுவேனோ என்கிற மரண பயம். எல்லா பயத்திலையும் ரொம்ப கொடூரமான பயம் இந்த மரண பயம் என்பது. அதுவும் நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க, பிரியமானவங்க மரணம் அடையும் போது நம்முடைய உள்ளத்தை அது மிகவும் அதிகமாக காயப்படுத்தி, ஏன் எனக்கு மட்டும் என்பதாக கூட கேள்வியை நம் உள்ளத்தில் எழுப்பிவிடும். உங்கள் வாழ்க்கையிலே கூட சமீபத்தில் உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய தாயார், உங்களுடைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், நண்பர்கள், பிரியமானவர்களை நீங்கள் மரணத்தில் இழந்ததுனால ஒரு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட பல கேள்விகளோடு இருக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்தில் வருகிறது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் பாட்டி, அப்போ அந்த நாட்களில் பல கதைகள், ராமாயணம், மகாபாரதம், இந்த கதைகள் எல்லாம் எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தது. அப்போ நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும்படி. அவங்க சொன்ன ஒரு கதை இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் சொன்ன கதை ஞாபகத்தில் இருக்கிறாரு. ஒரு கிராமத்தில் ஒரு தாயார் தன்னுடைய மகனை இழந்துட்டாங்க, மரிச்சிட்டான் மகன். அதனால் அவங்களுக்கு ரொம்ப சோகம், அழுதுகிட்டே இருந்தாங்க. சொந்தக்காரங்க, கிராமத்தார் எல்லாரும் ஆறுதல் படுத்தியும் ஆறுதலே அடையலை. இரவும் பகலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படியே கஷ்டப்படுவாங்க. அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாராம். அந்த சாமியார் வந்த உடனே இந்த ஊரார் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு மரணம் நடந்துட்டு ராத்திரி பகலாக அழுதுகிட்டே இருக்கா, யாரும் ஆறுதல் படுத்த முடியல ஐயா, நீங்கள் அவங்கள ஒரு ஆறுதல் படுத்தி சரிப்படுத்துங்களேன்னு சொன்ன உடனே சரி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இவரும் போய் உட்காந்து அந்த அம்மாட்ட பேசி பார்த்தார், பல காரியம் சொன்னார். அவங்க ஆறுதல் அடையவே இல்லை. ரொம்ப நேரம் பேசின பிறகு அந்த மாதிரி ஒரு சாமியார் நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறாங்களே, ஒரு கடவுளுடைய மனுஷன், அதனால் அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு அவங்க சமையல் பண்ணுவதற்கு அடுப்பு பற்ற வைக்க நெருப்பு வாங்கணும்னு பக்கத்து வீட்டுக்கு புறப்பட்டாங்க. அந்த சாமியார் சொன்ன, கொஞ்சம் நில்லுங்கம்மான்னு. என்ன விஷயம், எங்கே போகிறீங்க? நெருப்பு வாங்கிட்டு வரையா? அங்கே நெருப்பு இல்லை, அடுப்பு பற்ற வைக்கணும். சரி, நான் சொல்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க. எங்கே போய் வாங்கணும்? உங்கள் ஊரில் மரணமே நடக்காத ஒரு வீட்டில் போய் நெருப்பு வாங்கிட்டு வாங்க, அதை வச்சு எனக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொன்னார். மரணமே நடக்காத வீடு? ஆமாம், நீங்கள் போங்க, உங்கள் இந்த கிராமத்தில் எந்த வீட்டில் மரணமே சம்பவிக்கலையோ அந்த வீட்டிலேருந்து நெருப்பு வாங்கிட்டு வந்து எனக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொன்னாராம். இந்த அம்மா ஒவ்வொரு வீடாக போய், உங்கள் வீட்டில் மரணம் நடந்துச்சா, உங்கள் வீட்டில் மரணம் நடந்துச்சா கேட்டால், கிராமத்தில் இருக்கிற அத்தனை வீட்லேயும் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் மரணம் நடந்திருக்கு. தகப்பனா, தாயார், பாட்டி, தாத்தா, மரணம் நடக்காத வீடே கிடையாது. இல்லை, அங்கே திரும்பி வந்தாங்க. என்னம்மா ஆச்சுன்னா, எல்லார் வீட்லேயும் மரணம் நடந்திருக்குது. அப்போ ஒரு வீடு கூட மரணம் நடக்காத வீடு இல்லை. அப்போ தான் அவர் சொன்னாராம், மரணம் எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உன் வீட்டில் மட்டும்தான் மரணம் நடந்த மாதிரி ஏன் நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொன்னபோது அவங்களுக்குள்ள அதை குறித்து ஒரு தெளிவு உண்டானது, ஒரு ஆறுதல் உண்டானது. வேடிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் மரணத்தினால, அந்த மரண செய்தி, மரணத்தின் பாதிப்பினால் நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். மரணத்தை மேற்கொள்வது எப்படி, அல்ல இந்த மரண பயத்தை மேற்கொள்வது எப்படி, ஒரு மரண பயமில்லாமல் வாழ்வது எப்படி, நமக்கு பிரியமானவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய குடும்பத்தாருக்கு மரணம் சம்பவித்தாலும் அந்த துக்கத்தை மேற்கொண்டு வாழ்வது எப்படி, இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் எல்லார் வீட்லேயுமே மரணம் சம்பவிக்கும். எல்லாருமே இந்த துயரத்தை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இதில் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நாமும் மரணத்தை ஜெயித்தவர்களான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு வேதத்திலிருந்து சில வசனத்தை நம்ம வாசிக்கணும். பைபிளை எல்லாம் திருப்புங்க. நான் சில பகுதிகளை வாசித்த பிறகு இந்த மரண காரியங்களை குறித்து, அது எப்படி நம்ம மேற்கொள்வது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சில காரியத்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கட்டளையிட்டார். முதலாவது ஏசாயா 57 அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 863 பக்கம். ஏசாயா 57 1-2 வசனம்.
நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அடுத்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். வேறு புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51லேருந்து 54, 243வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, அதாவது மரணத்தை சந்திப்பது இல்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவான இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நல்ல கவனிங்க, மரணம் என்பது கொடிதான காரியம்தான். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இப்போ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் எடுங்க, புதிய ஏற்பாட்டில் 281வது பக்கம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13லேருந்து 18 வசனம் பாருங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், மரித்தவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, நித்திரை அடைந்தவர்கள், தூங்கினவர்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிற்று. அப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கும் போது, தாவீது என்ற ஒரு ராஜா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாய் நடந்தவர், கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசியாய் கூட காணப்பட்டவர், அப்படி ஒரு அபிஷேகம் பெற்றவர். அவர் வயதான காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன் மகனாகிய சாலமோனை அழைத்து சொல்லுகிறார், நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன், நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. நான் மரணத்தை சந்திக்கிறேன் என்று நீ சோர்ந்து போகாத, திடமானதாயிரு. எல்லாரும் இந்த வழியாக போய்த்தான் ஆக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாருமே இந்த மரணத்தின் வழியாக போய்த்தான் ஆக வேண்டும். யாரும் மரணத்துக்கு தப்பித்து கொள்ளவே முடியாது. எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வந்தர் ஏழைகள் யாரும் வித்தியாசமில்லாதபடி எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இந்த மரணம் என்பது சிலருக்குள்ளே சில பாதிப்பை உண்டாக்குகிறது. ரொம்ப பிரியமானவங்க மரிக்கும்போது அதை பொறுத்து, அவங்க மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். சிலருக்கு சில நாட்களாக அந்த பாதிப்பு இருக்கும். மரணத்தில் தனக்கு பிரியமானவளை இழக்கும்போது சிலருக்கு சில மாதங்கள் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். சிலர் சில வருடங்கள் கூட அந்த பாதிப்பு இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறுதல் அடைந்தாலும் திடீரென்று அதை நினைக்கும் போது ஒரு பாதிப்பு உண்டாகும். நம்ம
மனிதர்கள் தானே. ஆண்டவர் அப்பப்போ ஆறுதல் படுத்தினார். சில சமயங்களில் அந்த நினைவு வரும்போது அந்த பாதிப்பு நமக்குள்ளே உண்டாகும். சிலர் அதிலே மூழ்கி போவாங்க. அந்த துக்கத்திலேயே அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வருஷக்கணக்காக அதிலேயே மூழ்கி அவங்களுடைய லைஃபே அப்படியே முடிந்து விடும் அந்த துக்கத்திலேயே. சிலர் அந்த துக்கத்திலேயே மரித்து போகிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்ம அப்படி இருக்க சொல்லலை. நம்ம அதிலேருந்து வெளியே வரணும், அந்த துக்கத்திலேருந்து வெளியே வரணும், நீங்கள் ஜெயம் பெற்றவளாக நிற்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுக்கான வழிகள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மரணம் சம்பவிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் பல கேள்வி எழும்பும். ஏன் இந்த வயசில் அவர் மரிக்கணும்? இன்னும் கொஞ்ச நாள் கூட்டி கொடுத்துருக்கலாமே. ஏன் இந்த வயசில் மரிக்கணும்? கொஞ்சம் வயசு தானே, இளம் வயது தானே, வாலிபன், சின்ன பிள்ளை, அல்லது இப்போ தான் அவருக்கு ஒரு 60 வயசு ஆகிருக்குது, இந்த வயசுல ஏன் மரிக்கணும்? அப்படி ஒரு கேள்வி. இப்படி ஏன் மரணம் சம்பவிக்கணும்? இப்படி ஒரு விபத்தில் திடீர்னு இப்படி ஆயிற்று, இப்படி ஏன் மரணம் சம்பவிக்கணும்? ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்கலை? வியாதி படுக்கையிலேருந்து அப்படியே மறிச்சிட்டார, எவ்வளோ ஜெபிச்சோம், ஏன் சுகம் கொடுக்கலை? ஏன் ஆண்டவர் காப்பாற்றலை? அவர் பாதுகாப்புன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, இப்போ ஏன் பாதுகாக்கலை? ஏன் இந்த மாதிரி விபத்தில் மரணம் அடையணும்? பல கேள்விகள், மரணத்தை குறித்து பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழும்பும். ஆனால் எல்லா கேள்விகளுக்குமே நமக்கு பதில் கிடைத்து விடாது. ஆனால் வேதத்தை நம்ம சரியாக ஆராய்ந்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்தால் ஓரளவுக்கு நமக்கு தெளிவு ஏற்பட்டு விடும். ஆனால் எல்லா கேள்விக்குமே சரியாக யாராலும் பதில் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவர் எஜமான், அவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர். அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால் தன் பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார். அதனால் ஏன் இப்படி செய்தீர் என்று நம்ம கேட்க முடியாது. இதை ஏன் இப்படி செய்திருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே, நம்ம அப்படி நினைப்போம். இப்படி இருந்தால் காப்பாற்றிருக்கலாமே, இதை செய்ய விட்டுட்டோமே, இதை பண்ணியிருந்தால் காப்பாற்றின, இப்படிலாம் நம்ம நினைப்போம். தேவன் ஒரு வேலையை குறிச்சிட்டா வெளிநாட்டிலேருந்து டாக்டரை கொண்டு வந்தால் கூட காப்பாற்ற முடியாது. தேவன் குறிச்சிட்டார், அவ்வளோதான். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நலமானபடி செய்கிற தேவன். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற, அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் இதை குறித்து தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளணும். சரி, அதில் முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தீங்கு வராததற்கு முன்னே நீதிமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஒரு வசனம் பாருங்க, ஏசாயா 57ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தரில், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான்கள் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். தேவனுக்கு பயந்து நீதி நேர்மையாக நடக்கிறவர்கள் நீதிமான்கள். சிலர் எந்த மதத்திலையும் இருப்பாங்க, ஆனால் கடவுள் பயத்தோட நீதி நேர்மையாக நடப்பாங்க. தெய்வ பயத்தோட, நம்ம உண்டாக்குன ஒரு கடவுள் இருக்கிறார்ப்பா, அநீதி செய்யக்கூடாது என்று அவங்களையும் தேவன் நீதிமானாகத்தான் பார்க்கிறார். நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமானை கர்த்தர் எடுத்து கொள்ளுகிறார் என்பதை சிந்திப்பாதில்லை. அப்போ ஒரு மரணம் சம்பவிக்கும் போது ஏன் எப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம முறுமுறுக்காதபடி கொஞ்சம் யோசித்து பார்க்க சொல்கிறார். சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரி ஏன் நடந்தது, ஒய் காட் அலவுட், ஏன் தேவன் இதை அனுமதித்தார், அந்த மாதிரி சிந்தித்து பாருங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அதான் சொல்ல, நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் இளைப்பாறுகிறார்கள். அந்த மரணத்தை குறித்து அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. அப்போ தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார் நீதிமான்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை. மரணம் மாறிக்கொள்ளுவது இல்லை, தேவன் அவளை எடுத்து கொள்ளுகிறார். பூமியில் வாழ்ந்தது போதும், இனி பரலோகத்தில் என் சமூகத்தில் வந்து என்னை இளைப்பாறு என்று கர்த்தரை எடுத்து கொள்ளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. நமக்கு பிரியமான ஒருத்தர் அவங்க இறந்துட்டாங்களே இல்லை, கர்த்தர் அவளை எடுத்துக்கொண்டார். கர்த்தர் அவளை எடுத்துக்கொண்டார், இளைப்பாறுதலுக்குள்ளே வைத்திருக்கிறார், பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இங்கிருந்து அங்கே எடுத்துக்கொண்டார். அவ்வளோதான் மரணம். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம். மூடி பிரசங்கியார் என்ற பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் இருந்தார். அவர் வயசான காலத்தில் மரணப்படைக்கில் இருக்கும்போது சொன்னதாக நாம் அறிகிற ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார்கள். அவருடைய நண்பர்கிட்ட சொன்னாங்களா, நான் இறந்த பிறகு யாராவது மூடி பிரசங்கியார் செத்து போயிட்டாரு அவ்வளோதான் சொன்னால் நம்பாதங்க. இல்லை, நான் உயிரோடு இருக்கிற அட்ரஸ் தான் மாறி இருக்குது, பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போயிடுறேன், அவ்வளோதான், இதான் மரணம்.
இந்த உலக வாழ்க்கை விட்டு பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிற மகிமையான வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பது தான் மரணம். அதற்கு வழி, மரணத்தின் வழியாகத்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அதுக்கு ஒரு வழிதான் மரணம் என்பதாக நாம் பார்க்கிறோம். சிலர் பூரண வயதில் மரிப்பாங்க. வேதம் சொல்லுது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 70 வயசு வந்துட்டாலே பூரண வயதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இருப்பதெல்லாம் தேவன் கிருபையாய் கொடுக்கிற காலங்கள். பலத்தின் மிகுதினால் 80 வயசு வரைக்கும் இருக்கலாம், சிலர் 100 வயசு வரைக்கும் இருக்கலாம். எல்லாரும் அல்ல, சிலர் அப்படி இருப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால் நார்மலாக ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு இந்த மரணத்திற்கான வயது சொல்லுவாங்க. இந்த தேசத்தில் அந்த சூழ்நிலை, ஆரோக்கியமான காற்றுகள், உணவு, அதை பொறுத்து ஆயுசு நாட்கள் கூடுகிறது என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிற ஒரு விஷயம், நார்மலாக ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம். அப்படி கடந்துட்டாலும் ஒரு பூரண வயது வந்து விட்டது என்று அர்த்தம். அதுக்கு மேலே பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் கூட இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அது தேவனுடைய சித்தம், பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆனால் சிலர் சிறு வயதிலே மறிச்சிருவாங்க, வாலிப வயதில் மரணம் சந்திக்கும். எந்த வயதிலும் எப்படியும் மரணம் சம்பவிக்கலாம். இந்த வயசில் தான் எல்லாருமே மறிக்கணும், இப்படி தான் மறிக்கணும்னு யாரும் குறித்து சொல்லவே முடியாது. அதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். தேவன் எடுத்துக்கொள்வதற்கு வியாதியை பயன்படுத்தி ஆண்டவர் எலிசாவை எடுத்துக்கொண்டார். மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்து ஒரு வியாதியின் மூலமாக தேவன் எடுத்துக்கொள்வது உண்டு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியை தேவன் அப்படி எடுத்துக்கொள்ளுகிறார். ஒரு விபத்தின் மூலமாக ஒருவரை தேவன் எடுத்துக்கொள்ளுவது உண்டு. யோபுடைய பிள்ளைகள் விபத்தில் தான் மரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இன்றைக்கும் உலகத்திலே நடக்கிறது. இப்படி தான் மரணம் வரணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எந்த வயசிலும் எப்படியும் அந்த மரணம் நம்ம சந்திக்கலாம். ஆனால் நம்ம எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும், தைரியமாக சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதற்கு சில அனுபவங்களை சொன்னால் உங்களுக்கு விளங்கும். எங்கள் ஜெபக்குழு ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் எங்கள் ஊரில் ஒரு ஹேஸ்டிங்ஸ் சார்னு ஒரு சார் இருந்தாங்க. அவங்களுடைய மனைவிலாம் ஜெபக்குழு ஜெபம் செய்வாங்க. நல்ல விசுவாசிகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பையங்க, ஒரு மகள். அந்த மகள் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தால் ரொம்ப நேசிப்பாங்க அந்த மகளை. மகள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருந்தாங்க. அந்த மகளும் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருந்தாள். திடீரென்று ஒரு வியாதி தாக்கினது. பலவீனப்பட்டு எலும்பும் தோலுமானால் மரண போராட்டம். நாங்கள் ஜெபக்குழுவில் உபவாசம் பண்ணிலாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவர் தருவார். கொஞ்சம் வயசு பிள்ளை, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை, அதனால நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், சுகம் தரணும், விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பல மாதங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவள் ஆஸ்பத்திரியில் வைத்திருந்தாங்க. ஒரு சமயம் நான் அதுக்காக காலையில் ஜெபம் பண்ணும்போது, அவளுக்காக இவ்வளோ நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், அவள் என் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பது என்னுடைய சித்தம். இந்த உலகத்தில் அவள் கஷ்டப்பட வேண்டாம். என் சமூகத்தில் நான் எடுத்துக்கொள்ளும் தேவ சித்தம் என்பதை தெளிவாய் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். நாங்கள் விசுவாசத்தோடு ஜீவனை தரணும், சுகம் தரணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வேறு விதமாய் பதில் தருகிறார். இல்லை, அவள் இளைப்பாறுதலுக்குள்ளே நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போது அது தெளிவாக எனக்கு தெரிந்ததுனால நான் ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு போனேன். அவனுடைய தாய் தகப்பன் அங்கே இருந்தாங்க. அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு சேப்பல், அந்த சேப்பலுக்கு அவங்களை அழைச்சிட்டு போனேன். அவங்க 2 பேரும் உட்கார வச்சு நான் பேசினேன். இப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்கிறாரு. மகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான், அவரால் சுகமாக்க முடியும். ஆனால் தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. தேவன் அவருடைய சித்தத்தை செய்வார். அது நலமானதாக இருக்கும், தீமைக்காக அவர் செய்ய மாட்டார். இன்றைக்கு காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசின ஒரு காரியம், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உங்கள் மகளை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? சுகமாக்கி தந்தால் நீங்கள் அவருக்காக வளர்க்கலாம். எடுத்துக்கொண்டால் நஷ்டம் அல்ல. அவள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு இருப்பாள். ஒரு நாள் நீங்கள் அங்கே போகும்போது அவளை பார்க்க முடியும். அவங்க உடனே புரிந்து கொண்டாங்க. 2 பேரும் கண்களில் கண்ணீரோடு அழுதாங்க. அதே சமயத்தில் அந்த சேப்பலை ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. ஆண்டவரே, இத்தனை வயசு வரைக்கும் எங்கள் மகளை வளர்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நீர் அன்பு, உம்முடைய அன்பு மாறாத அன்பு, உம்முடைய அன்பை நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம். எங்கள் மகளை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு ஒப்பு கொடுத்தாங்க. தேவன் மகளை எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த குடும்பத்தை தேவன் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அவங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து வெகு காலம் வாழ்ந்து சாட்சியாய் வாழ்ந்தது எனக்கு தெரியும்.
அப்போ ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்கலாமே? ஒருத்தருக்கு சுகம் கொடுக்கிறார், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஏன் அப்படி செய்யணும்? அவர் சிருஷ்டி கர்த்தா. எது நலம் என்று அவருக்கு தெரியும். பின் விளைவுகள் என்ன வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர் சகல ஞானம் பொறிந்தன தேவன். அதனால் அவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார். இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இதில் சிலருடைய மரணத்தை குறித்து வெளிப்படுத்துவார், சிலருடைய மரணத்தை குறித்து தேவன் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அதையும் அறிந்து கொள்ளணும். அப்போ எல்லாரை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்த மாட்டார். அவர் எதை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அதுதான் வெளிப்படுத்துவார். நான் சிலருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிப்பார். இல்லை அவனுடைய வாழ்க்கை முடிகிறது, அவங்க ஒப்பு கொடுக்க சொல், அப்படி நடத்தி பல காரியம் நான் பார்த்துருக்கிறேன். சிலருக்கு ஜெபிக்கும் போது ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஆண்டவர் அமைதியாக இருந்தால் நாங்களும் அமைதியாக தான் இருக்கணும். நாங்கள் இஷ்டப்படி சொல்ல முடியாது. சிலர் காரியத்தை ஆண்டவர் மறைத்து விடுவார். எலிசா என்ற தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அந்த ரங்கத்தில் பேசுகிறது கூட கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார். ஆனால் சூனேம் ஊர் என்கிற இடத்துல ஒரு பெண், இவர் அவருக்காக ஆசீர்வதித்தனால ஒரு குழந்தை பிறந்தார். அந்த குழந்தை மரணப்படிக்க மரித்து போய்விட்டார். இந்த தீர்க்கதரிசியை தேடி அந்த பெண் வருகிறாள். அப்போ கண்ணீரோடு அழுது காலை பிடித்து, நான் விடமாட்டேன், நீங்கள் வரணும்னு சொல்லி. அப்போ இவருக்கு தெரியல. அவர் சொல்லுகிறார் பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், இவள் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறாள், ஒரு காரியம் நடந்து இருக்கிறது, கர்த்தர் அது எனக்கு மறைத்தார். ஒரு தீர்க்கதரிசின்றதுனால எல்லாத்தையுமே ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் சொன்னால் தாங்க மாட்டோம். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு ஆட்களை பற்றி வெளிப்படுத்தி சொன்னார்னு வைங்க, நம்ம தாங்க முடியாது நம்மால். அதனால் கர்த்தருக்கு தெரியும் எதை வெளிப்படுத்தணும், எதை மறைக்கணும். அவர் மறைத்து சில காரியங்களை செய்து முடித்து விடுவார். அதனால் ஏன் வெளிப்படுத்தலை, ஏன் எதுக்கு வெளிப்படுத்தலை, அவரெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அது அவருடைய இஷ்டம். நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட பேச முடியுமா? அவர் சர்வ ஞானம் பொருந்தின அற்புதமான தேவன். அதே சமயத்தில் நம்ம ஆறுதல் படுத்திடுவார். எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கட்டும், ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி விடுவார். சில சமயத்தில் ஜெபிக்கிற கூட வாய்ப்பு தர மாட்டார். சில மரணங்கள் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி போராடி ஜெபிக்கும் போது தேவனால் அதுக்கு அவரால் பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் அவர் தாமதிப்பார். அதனால் பாருங்கள், அவருடைய சித்தம் நிறைவேறுவது கூட தாமதம் ஏற்படும். அதனால் ஆண்டவர் பாருங்கள், சிலரை எடுக்கும்போது ஜெபிக்கிற கூட டைம் கொடுப்பதில்லை. எங்கள் ஊழியத்தின் 80களின் ஆரம்பத்தில் தூத்துக்குடியில் தான் விடுதலை முகாம், திறப்பின் வாசல் முகாம், பெரிய விடுதலை பெருவிழா கூட்டம் எல்லாம் நடக்கும். அந்த ஆரம்பத்தில் எங்களுக்கு ட்ரஸ்டீஸ் கிடையாது, லீடர்ஸ் கிடையாது, ஊழியம் பெருசு கிடையாது. அப்போ தான் பிகினிங் அங்கே. அப்போ அந்த சமயத்தில் சுந்தரபாண்டின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. குடும்பமே எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. அங்கே ஒரு ஆள் நின்று பெரிய கூட்டத்தை நடத்துவாங்க. நிறைய வாலிபர்களை வைத்து. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன், ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு உள்ளவங்க. என்னையும் என் மனைவியும் சொந்த பிள்ளைகளை போல நேசித்தாங்க. எனக்கு தெரியும், சொந்த பிள்ளைகளை விட எங்களை அதிகமாக நேசித்தாங்க. ஒரு ஆளாக நின்று கூட்டங்கள் அதனால் அடிக்கடி அங்கே தான் கூட்டம் நடக்கும். எங்கள் ஊழியத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருந்தவங்க, எனக்கு ஒரு பெரிய பலனாக இருந்தவர்கள். ஒரு விடுதலை பெருவிழா கூட்டம் தான், ஒழுங்கு பண்ணி வால் போஸ்ட்லாம் ஒட்டிட்டு நைட்டில் வந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக், மறிச்சிட்டாங்க. செய்தி வந்தது, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, சீரியஸாக இருக்கான்னு கூட இல்லை, இறந்துட்டாங்க, முடிந்து விட்டது, அவ்வளோதான். ஜெபிக்கிறதற்கே தேவன் வாய்ப்பு கொடுக்கவில்லை. சில சமயம் ஆண்டவர் அப்படி பண்ணிடுவார். அந்த இழப்பு எங்களை ரொம்ப பாதித்தது, என்ன ரொம்ப பாதித்தது என்னென்றால், எங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு தூணை போல் இருந்தவங்க பல மாதங்கள், சில வருடங்கள் அந்த பாதிப்பு எனக்கு இருந்தது. ஆனால் அவங்க பரலோகத்தில் மகிழ்ச்சியாக போய் சந்தோஷமாக போய் இளைப்பாறிட்டாங்க. சில சமயம் ஆண்டவர் அப்படி தான் செய்தார். அப்படி தான் எங்களுடைய ஊழியத்தில் ட்ரஸ்டியாக ஜஸ்டின்னு ஒரு பிரதர் இருந்தாங்க. கொஞ்ச காலம்தான், நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் வந்துட்டாங்க. இந்த ஊழியத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தவங்க. எங்களை எப்பவும் தைரியப்படுத்துவாங்க. பிரதர், இந்த தேவை அந்த தேவை ஒன்றும் கவலைப்படாதாங்க, நீங்கள் பாட்டில் ஊழியம் செய்யுங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ட்ரஸ்டீஸ் நாங்கள் இருக்கலாம் பார்த்துக்குறோம். எப்பவும் விசுவாச வார்த்தை பேசுவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன்பாங்க. நல்லா அவங்க கொஞ்ச நாளில் அவங்க வந்த பிறகு எங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், நிறைய ஆசீர்வாதங்களை கண்டோம். அவங்க மூலமாக இந்த ஊழியத்தில் ஆசீர்வாதங்களை கண்டோம். ரொம்ப அதிகமாக நான் நேசித்தது உண்டு. அவங்களுடைய மரணம் கூட தேவன் அதிகமாக ஜெபிக்க வாய்ப்பே கொடுக்கலை. டக்குன்னு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஏன் இப்படி செய்தீர் என்று நம்மளால் கேட்க முடியாது. நம்ம எதிர்பாராத சில மரணங்கள் நம்ம ரொம்ப பாதித்துறோம், உள்ளத்தை அசைச்சிரும். அந்த மாதிரி பெரிய பாதிப்பு எனக்கு உண்டானது.
ஆனால் சிலருடைய மரணத்தில் குறைத்து ஆண்டவர் அமைதியாகிடுவார். அவர் ஒன்றுமே சொல்லாமல் அவர் அமைதியாக திடீர்னு சிலர் எடுத்துக்கொள்வார். சிலர் வியாதி படுக்கையிலிருந்து நம்ம ஜெபிச்சாலும் சிலரை குறித்து வெளிப்படுத்துவார், இது இப்படி தான் ஒப்பு கொடுங்கன்னு. சிலரை குறித்து ஆண்டவர் பாருங்கள் ஒன்றுமே பேசாமல் அமைதியாகிடுவார். ரெண்டுமே நடக்கும், நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு மாதத்துக்கு முன்னால், சில வாரங்களுக்கு முன்னால் எனக்கு சொந்த சகோதரியை போல் ஒரு அக்கா உண்டு. என்னால் என்னுடைய ஆரம்ப கால ரட்சிப்பின் ஆரம்பத்தில் எனக்கு ஜெபத்தில் உதவி செய்தவங்க, அவங்க எனக்காக ஜெபிக்கிறவங்க, எனக்கு மிகவும் ரொம்ப அன்பு காட்டினவர்கள். அவங்களுடைய கணவர் தான் எனக்கு இந்த பெயர் லாசஸ் என்ற பெயரை வச்சாங்க. ரொம்ப நேசிக்கிறவங்க. திடீர்னு எனக்கு ஒரு நாளுக்கு முன்னால் ஃபோன் பண்ணி பேசினாங்க. நான் சுகவீனமாக இருக்க தம்பி, ஜோம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஒரு நாள் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அவங்க மகள் ஃபோன் பண்ணினாள். நான் ஜெபிச்சோன்னு ஆண்டவர் சொன்னார், மை டைம் ஹேஸ் கம், என்னுடைய வேலை வந்து விட்டது, ஒப்பு கொடுக்க சொல். என்ன செய்ய முடியும்? நான் சொன்னேன், நீ அவள்கிட்ட அம்மா ஒப்பு கொடுத்துரு, தேவன் எடுத்துக்கொள்ளுகிற வேலை வந்து விட்டார், அதனால் போராடி கொண்டிருக்க வேண்டாம். அவ்வளோதான். கர்த்தர் தெளிவாக பேசிட்டார். ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க, ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். உடனே மரணம். மகிழ்ச்சியாக அவங்க பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்துட்டாங்க. அது மாதிரி கர்த்தர் சிலரை குறித்து வெளிப்படுத்துவார். ஆனால் சிலரை குறித்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஜெபம் பண்ணினோம், போராட்ட ஜெபம், மன்றாட்டு ஜெபம் என்று எத்தனையோ விதமான ஜெபங்களை செய்தோம். ஆண்டவர் ஒன்றுமே பேசலை, அமைதியாயிட்டார். எஸ் சொல்லலை, நோவும் சொல்லலை, இதுதான் நடக்கும்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, அமைதியாகி விட்டார். நம்ம எப்படி அவரை கேள்வி கேட்க முடியும்? என்ன ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? ஒன்லி விசுவாசம். ஒரு நாள் ரொம்ப என் உள்ளத்தை ரொம்ப துக்கப்படுத்தினது. ரொம்ப ரொம்ப மனம் சோர்ந்து போனேன் இருதயத்தில். அன்றைக்கி ஜெபிக்க எங்களுடைய ஊழியத்திற்குள்ளே கூப்பிட்ட போது 2.5 மணி நேரம் விடாமல் தேவ சமூகத்தில் கடந்து ஜெபம் பண்ணினோம். என் உள்ள ரொம்ப கலங்கி விட்டது, ஏதோ நடக்க போகிறது என்று. 2.5 மணி நேரம் ஜெபத்துக்கு அப்புறம் என் உள்ளத்தில் இருந்த கலக்கம் நீங்கினார். அந்த கலக்கம் நீங்கின உடனே நான் நினச்சேன், அவ்வளோதான், சரியாயிட்டு, இன்னும் ஒன்றும் செய்யாது. பொதுவாக அப்படி தான் ஜெபத்துக்கு பதில் வரும்போது நினைப்போம். நான் இந்த கலக்கத்தை என்னை விட்டு மாற்றுவதற்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்து ஒரு ஆறுதல் படுத்திட்டார். ஆனால் அடுத்த நாள் செய்தி வேறு விதமாய் வந்தது. கிரகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த சிலருடைய மரணத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது பாருங்கள். அப்படித்தான் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்படியே உள்ளம் ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டது. ஒய் லார்ட். ஆனால் அதே சமயத்தில் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது தேவன் அதில் எப்படி செயல்பட்டார் என்பதை அறிய முடியும். என்னுடைய சகோதரனுடைய மரணம், அவனுடைய மகள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, மாமா ஒரு 10 நாட்கள் அம்மா பரலோக பாட்டையே பாடிட்டு இருப்பாங்க. பரலோக பாட்டு எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எங்களுக்கு ஆச்சரியம். எப்பவும் ஆண்டவரை துதித்து பரலோக பாட்டே பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது எங்களுக்கு இப்போ தான் தெரிகிறது தேவன் அவளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷமாக தான் அவங்க போனாங்க. அதே மாதிரி அப்பாதுரை பிரதர் அவங்களை குறித்து விசாரித்த போது ரொம்ப அந்த பாட்டு பிடிக்கும். பரலோகத்தில் அழகாக இருக்கிற அந்த மனிதர்கள் தேவனுக்கு முன்னால், அதாவது நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள அந்த பரலோகத்தை குறித்த விருப்பத்தை ஆவியானவர் உண்டாக்கி விடுவார். ஒரு ஆத்மாவை தேவன் எடுக்க போகும்போது அவங்களை கட்டாயம் ஆயத்தப்படுத்தி விடுகிறார். அவங்களை அப்படியே உருவாக்கி கொண்டே வருவார். பரலோக சிந்தை கொடுப்பார். அவங்களை அறியாமலேயே அதை நடந்து கொண்டே இருக்கும். அவங்க எதிர்பார்க்காமலேயே அதை நடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட நடக்கலாம், உங்கள் குடும்பத்தில் கூட நடக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அறியும் போது நீங்கள் கொஞ்சம் கவனித்து கொள்ளணும், தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை. அது மாத்திரம் ஜனவரி மாதம் எங்களுடைய இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களுக்கான ஒரு கூடுகை, குடும்ப உபவாச ஜெபம், மாதத்தில் ஒரு நாள். அதில் பார்த்துட்டு தான் செய்தி கொடுத்தார்கள். அவங்க செய்தி கொடுக்கும்போது பேசினாங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் உண்டு, நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், வெற்றியோட ஓட்டத்தை முடிக்கணும். நான் பரலோகத்துக்கு போகும்போது என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லும்போது அந்த நீதியின் கிரீடத்தை நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நான் ஊழியம் செய்கிறேன். அது ஒன்று தான் என்னுடைய வாஞ்சைன்னு அவங்க சொன்னாங்க. கடைசி அவங்களுடைய பிரசங்கம் அதுதான். எங்கள் மத்தியில் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் தேவன் அவளை எப்படி படுத்தியிருக்கிறார் என்பதை உணர முடியும். உங்கள் வீட்டில் கூட இது மாதிரி நடந்திருக்கும். நீங்கள் யாரோ ஒருவரை இழந்து தவிக்கலாம். உங்களுடைய தாய், தகப்பன், உறவுகள், பிள்ளைகள் யாரோ ஒருவரை குறைத்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து நோட்டமிட்டு பார்த்தீங்கன்னா தேவன் அவளை எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டே வந்தார் என்பதை விளங்கி கொள்ள முடியும். நமக்கு தான் அது ரொம்ப கஷ்டம். மரணத்தின் பிரிவு நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவருக்கு நஷ்டம் கிடையாது.
அப்பாதரை பிரதர் இழந்தது இப்போ எனக்கு கஷ்டம், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம். இயேசு உடைக்கிறார் ஊழிய குடும்பத்துக்கு கஷ்டம். என்னால் அவங்க 2 விதமான ஊழியத்தை செஞ்சாங்க. ஒன்று, அவங்க என்னுடைய உடன் ஊழியராய் பிரசங்கம் பண்ணுவாங்க. எந்த நாட்டுக்கு எந்த ஊழியத்துக்கு நான் வர முடியலன்னா அப்போ அப்பாதரை பிரதர் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பதிலாக அவங்கள எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. பிரதர் அனுப்பி வைங்கம்பாங்க. இன்றைக்கி நான் எப்படி? இப்போ நான் பேசாவிட்டு அவங்க பேசினா எல்லாரும் கவனிப்பாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. உடன் ஊழியராய் கர்த்தர் தந்தார். அது மாத்திரம் இல்லை, நிர்வாக காரியத்தில் பேங்கில் அவங்க மேனேஜராக பணி செய்ததுனால நிர்வாக காரியத்தில் நிறையா அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது 2 பக்கமும் எங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்த ஒரு தேவ மனிதர். அந்த இழப்பு எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். ஆனால் நம்ம சுயநலமாக இருக்க முடியாது. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? ஆண்டவர் சந்தோஷமாக வச்சுருக்கிறார். அவங்க விரும்பின மாதிரி அழகாக இருக்கிற அந்த திருக்கூட்டத்தில் நின்று பாடி தேவனை துதிக்கிறாங்க. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டாங்க. வெற்றியோட ஓட்டத்தை முடித்தாங்க. யாரும் அவங்களுக்கு கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜெயத்தோடு ஓடி முடிச்சிட்டாங்களே, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவங்க பெற்றுட்டாங்க. அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கணும்ல. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு அந்த துக்கமும் பாதிப்பு இருந்தாலும் தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி விடுவார். ஆனால் சிலருடைய மரணம் எப்படி நடக்கும்னா, காலத்தை கூட்டி கொடுப்பார். அதுவும் நடக்கிறாரு. அதனால தான் நீங்கள் மரணத்தை பற்றி பைபிளில் சொல்லப்பட்ட முழுமையை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒன்று மட்டும் பார்த்துக்கொண்டா முடியாது. முழுமையாய் தேவன் எப்படி இந்த மரண காரியத்தில் இடைப்படுகிறார் என்பது சிலருக்கு கூட்டி கொடுப்பார். ஆனால் சாம் ஜபத்ரனை மறிப்பதற்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ அவங்க சிக்காகி சிஎம்சி மருத்துவமனையில் இருந்தாங்க. நான் அவங்கள பார்க்க போயிருந்தபோது நான் உட்காந்து பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் நான் ஏதாவது உங்களை வருத்தப்படுத்தின்னா மன்னிச்சுக்கிடுங்க. நான் சொன்னேன், ஏன்னா இப்படி சொல்கிறீங்க? நமக்கு அப்படி என்ன வருத்தம்? எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லையே, ஏன்னா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சமயத்தில் மரணம் நெருங்கி விட்டது அந்த உணர்வு இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் பேசினாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லாதங்க, இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்குது, அதை நிறைவேற்றி முடித்த பிறகு ஆண்டவர் எடுப்பார்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அண்ணா என்கிட்ட சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஒரு 15 வருஷம் கேட்டிருக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் எழுத வேண்டிய புஸ்தகங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லலாம் நான் எழுதணும், என் ஊழியத்தை நிறைவாய் முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட் அவங்க எத்தனை வருஷம் கேட்டாங்களோ அது முடிகிற நேரம்தான் அவங்க மரணத்தை சந்தித்தார்கள். அதுக்கு இடையில் 2 முறை அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. ஆனால் ஸ்ட்ரோக் வந்த அடையாளமே இல்லாதபடி அவங்கள தேவன் சுகமாக்கினார். ஸ்ட்ரோக்கு வந்துட்டு அதனுடைய சின்ன அடையாளமாவது அவனுடைய சரீரத்தில் தெரிய சின்ன பாதிப்பு. அண்ணனுக்கு 2 முறை வந்தது, அந்த அடையாளமே இல்லாமல் ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த மாதிரி விசுவாசத்தோடு இருந்தவங்க கடைசி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி அவங்க ஓட்டத்தை முடித்து அவங்க ஆசைப்பட்டபடியே கர்த்தர் நடத்தினார். சிலர் அப்படி நடத்துவார். அது ஆண்டவருடைய காரியம். நம்ம எல்லாரையுமே இப்படி தான் ஆண்டவர் நடத்துவான்னு சொல்லிட முடியாது. நான் சொன்னேன், பாஸ்டர் ஏசன் அவங்க ஆந்திராவில் ஓசன்னா இந்த ஊழியத்தை ஸ்தாபித்தான். எங்களுக்கு நல்ல சிநேகிதர். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருந்தபோது நான் பார்க்க போயிருந்தேன், நானும் என் மனைவியும். அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவரிடத்தில் 6 மாதம் கேட்டிருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஊழிய ஸ்தாபனம், நான் யார்கிட்ட என்னென்ன பொறுப்பு ஒப்படைக்கணும், அக்கணக்கை ஒப்படைக்கணும், இந்த மாதிரி அடுத்த ஊழியத்தை நடத்தி செல்கிற ஆளை நியமிக்கணும், அதுக்கு எனக்கு 6 மாதம் டைம் வேணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கிறேன். இந்த வார்த்தை சொன்னார்கள். சரி, 6 மாதம் கரெக்ட் 6 மாதம் முடியும் போது தேவன் அவளை எடுத்துக்கொண்டார். அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டாங்க. நல்ல லீடர்ஸை உருவாக்கினார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. அதனால் அந்த ஊழியம் சிதைந்து போகலை, அந்த ஊழியம் சிதறி போகவில்லை, மேலும் 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 வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவ மனிதர் ஜெபம் பண்ணி ஒழுங்குபடுத்தினது நிமித்தமாய் 6 மாதம் டைம் கேட்டாங்க. கரெக்டாக 6 மாதம் முடியும் போது அவங்க மரணத்தை சந்தித்தாங்க. எப்படி தெரியுமா? அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி உடன் ஊழியர்கள் ஃபோன் பண்ணி அழைச்சாங்க, எல்லாம் வாங்க, என்ன இன்றைக்கி சாயங்காலம் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேன், கர்த்தரை எடுத்துக்கொள்ள போகிறார். எல்லோரும் வந்தாங்க. சொன்ன மாதிரியே காலையில் சொன்னாங்க, சாயங்காலம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தாங்க. மரணத்தை ஜெயித்தவர்கள். மரணத்தை கண்ட பயம் கிடையாது. தேவ ஊழியர்களுக்கு, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு, இயேசுவை சொந்தமாக்கி கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மரணம் ஒரு இனிமையான அனுபவம். மரணம் நம்மை பயப்படுத்த முடியாது.
அந்த மாதிரி மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறதுனால நாம் மரணத்தை ஜெயித்தவர்களாக இருக்கணும். அதில் பலவிதமான அனுபவங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் இப்போ எசேக்கியா கேட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசாயா 38:5 எசேக்கியா அழுகிற ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி உன்னை எடுத்துக்கொள்ள போகிற காலம் முடிந்ததுன்னு. அவர் அழுது ஜெபிச்சதுனால 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இதை சொல்லி நிறைய பேர் 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி தருவார், ஜெபிக்கணும். அதில் என்ன ஆபத்து தெரியுமா? இந்த எசேக்கியா 15 வருஷம் கூட்டி கேட்டது பிறகு தான், அதுக்கு முன்னால் வரைக்கும் தேவனுக்கென்று நல்ல சாட்சி பெற்றிருந்தார். பைபிளில் பார்க்கணுன்னா அது எசேக்கியா குறித்த சாட்சிகள் இருக்கும். ஆனால் இந்த சுகம் பெற்ற பிறகு தப்பு பண்ணுறார், தேவனுக்கு சித்தமில்லாததை செய்கிறார். பாபிலோன் தேசத்திலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் திறந்து காமிச்சு ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கடா அப்படின்ட்டாரு. பெரிய தவறான ஒரு காரியத்தை செய்து தேவ சித்தத்துக்கு மாறாய் நடந்து அவர் அவருடைய சந்ததிக்கு சாபத்தை வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்கள் 21 வாசித்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எசேக்கியா சுகம் பெற்ற பிறகு அவனுக்கு மனாசே என்கிற ஒரு மகன் பிறக்கிறார். 12 வயசில் ராஜாவாயிட்டான். 12 வயசில் எசேக்கியா இறந்துட்டான். 12 வயசில் அவன் ராஜாவாயிட்டான். 55 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறான். தாவீது கூட அவ்வளோ நாள் கிடையாது. சாலமோன் கூட 40 வருஷம்தான். 55 வருஷம் அவனை மாதிரி பொல்லாங்கான ஆள் யாருமே இல்லை. தேசத்தையே பாழாக்கிட்டான். பொல்லாங்கானதை செய்து கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்து சாபத்தை தேசத்தில் கொண்டு வந்துட்டான் என்பது சரித்திரம். அப்போ எசேக்கியா இந்த ஆயுசு நாளை கூட்டி கேட்காம உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்திருந்தா அந்த சாட்சியோடு மரித்து பல்லவத்துக்கு போயிருப்பார். அதை இழந்துட்டார். சாட்சியை இழந்து தேசத்துக்கு சாபத்தை தேடி வச்சிட்டார். அதனால தான் நம்ம ஆண்டவரை கட்டாயப்படுத்தக்கூடாது. மரண காரியத்தில் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கணும். உம்முடைய சித்தம். இயேசு கெத்செமனேல ஜெபிக்கும் போது கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அதனால தான் நம்ம ஜெபத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம கேட்டோன்னே ஆண்டவர் கூட்டி கொடுத்துருவார். அப்புறம் வரக்கூடிய ஆபத்து பிரச்சனை இருக்குதுல்ல, நீ தானே கேட்ட, அதனால் நான் தந்திருக்கிறேன்னு சொல்லுவார். தேவன் சகல ஞானம் பொறிந்தன தேவன். அதனால் அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சிடணும். அதனால் மரணம் என்பது நஷ்டமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் மரிச்சா மகிழ்ச்சி, பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம், ஒரு ஆத்மா பரலோகத்தில் பிரவேசித்து விட்ட மகிழ்ச்சி. அது எந்த வயசில் இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், வாலிபராக இருக்கட்டும், எந்த வயசில் இருக்கட்டும், அவருக்கு தான் தெரியும். ஒருவேளை வாலிப வயசில் மறிக்காமல் நீங்கள் பாதுகாத்து வச்சுன பிற்காலத்தில் துன்மார்க்கனாய் மாறி உங்களுக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து விடக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். தேவன் அதை அறிந்து அதை தடுக்கும்படி தீமை வராததற்கு முன்னே நீதிமானை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை விளங்கி கொள்ளுங்க. தீங்கு வந்துட்டு அவங்களால தாங்க முடியாது. அதுக்கு முன்னால் தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. சரி, இப்போ மரணத்து குறித்து இன்னொரு காரியம், தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மரண வேதனை சந்தித்தாலும் நம்மை ஆறுதல் படுத்தி விடுவார். 2 கொரிந்தியர் 1:3-5 வாசித்தீங்கன்னா, சகலவிதமான ஆறுதலின் தேவன். நமக்கு பாடுகள் பெருகுகிறதை போல அவராலே ஆறுதலும் பெருகுகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. எவ்வளவு நம்ம துக்கமடைகிறோமோ அவ்வளவு ஆறுதல் நமக்குள்ளே பெருகும். அவர் ஆறுதலின் தேவன், நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார். ஏசாயா 51:12 சொல்லுகிறது, ஆறுதலின் தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர். மத்தேயு 5:4 இயேசு சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் ஆறுதல் அடைவார்கள். மரணம் நமக்கு துக்கம்தான், நம்மளை பாதிக்கும் தான், ஆனால் அவர் ஆறுதல் படுத்தி விடுவார். லாசருவின் கல்லறை முன்பாக இயேசு நிற்கிறார். லாசர் இயேசுடைய சிநேகிதன் மரித்து விட்டான். இயேசுடைய சிநேகிதன் தான், அவனுக்கு ஏன் வியாதி வரணும், அவன் ஏன் மறிக்கணும்? இந்த கேள்வியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. என வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அவன் பாவிகளுக்கு அந்த துன்மார்க்கருக்கு எப்படி சம்பவிக்கிறது அப்படியே நீதிமானுக்கும் சம்பவிக்கிறது. இது மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது. எல்லாருக்கும் வியாதி வரும், எல்லாரும் இந்த பாடுகள் வழியாக போவோம், எல்லாரும் மரணத்தை சந்தித்தாகணும். அதில் இவன் பாவி, இவன் நீதிமான், இவனுக்கு ஏன் நடக்கணும்? இந்த கொஸ்டின் கேட்க முடியாது. பல ஊழியர்கள் வியாதிப்பட்டு மரிச்சிருக்கிறாங்க. அவங்க முறுமுறுக்கலை, அவங்க சோர்ந்து போகலை, கடைசி வரைக்கும் ஆண்டவரை துதித்து அதான் வித்தியாசம். பாவத்தில் துன்மார்க்கத்தில் இருக்கிறவன் முறுமுறுத்து பயந்து 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 செத்து விடுவான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஊழிய செய்கிறவங்க வியாதி வந்தாலும், மரணத்தை கொண்டு வருகிற வியாதியாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்திப்பாங்க. 2 வித்தியாசம் அதுதான்.
அதனால் ஏன் வியாதி வந்துச்சு, இவங்க ஏன் அப்படி கஷ்டப்படணும், இந்த கொஸ்டின் நம்ம கேட்க முடியாது. தேவன் சகல ஞானம் பொருந்தின தேவன், துயரப்படுகிறவளை ஆறுதல் படுத்துகிற தேவன். இப்போ மறித்து போனால் அவங்களுக்கு பாடே கிடையாது. உலகத்தில் இருக்கிற நமக்கு தான் அந்த வேதனை, அவங்கள சந்தோஷமாண்டு வச்சிருக்கிறார்ல, நம்மளை ஆறுதல் படுத்திடுவார், விட்டுற மாட்டார். கர்த்தராது நான் ரொம்ப சோர்ந்து போய் எப்படி இதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு ஆக போகிறேன்னு நினச்சேன். நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சிங்க, உலகம் முழுவதும் எனக்காக நிறைய பேர் ஜெபிச்சிங்களா, தேவன் என்னை ஆறுதல் படுத்திட்டார். அந்த ஆறுதல்னால தான் இன்றைக்கி தைரியமாக நின்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவர் எந்த துயரத்தில் அகப்பட்டவனை ஆறுதல் படுத்துகிற தேவன். நான் நினச்சேன் எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறேன் என்று. ஆனால் அவருடைய ஆறுதல் என்னை நிரப்பிற்று. அன்பு சகோதரி, அவருடைய மகள் கர்த்தர் ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் ஆறுதல் படுத்தி இருக்கிறார். துயரம்தான் தாங்க முடியாது தான், கர்த்தரால் எந்த துயரத்தில் இருந்தாலும் ஆறுதல் படுத்தி விடுவார். நம்ம நினைப்போம் அவ்வளோதான் நினைப்போம், இல்லை, கர்த்தர் ஆறுதல் படுத்தி எழுப்பி விடுவார். ஆனால் அந்த ஆறுதல் அடைய நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியம், அதை வேகமாக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது யோவான் 11:25 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதான் முதல்ல அறியணும். உங்கள் வீட்டில் ஒருவர் மரிக்கிறாங்கன்னா, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு மரித்தாங்கன்னா, நீங்கள் கலங்கவே கலங்காதங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அவருடைய சரீரத்தை தான் நம்ம அடக்கம் பண்ணுகிறோம், அவருடைய ஆத்துமா தேவனோடு இருக்கிறது. இது மண்ணான சரீரம், மண்ணினால் உருவாக்கப்பட்டது, மண்ணுக்கு போகிறது. அந்த ஆத்துமா தான் தேவ சமூகத்திலே போகிறது. ஆவிக்குரிய ஒரு ரூபத்தில் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு அந்த ஆத்துமா பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கும். அவங்க பிழைத்திருக்கிறார்கள். அப்பாதொரு பிரதர் உயிரோடு இருக்கிறாங்க, இருக்கிற இடம் தான் மாறி இருக்கிறாரு. அவங்க வீடு பாளையங்கோட்டையில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசமை தவிர அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன், எனக்கு நிச்சயம் உண்டு. அதுதான் இயேசு, அதை நீங்கள் விசுவாசிக்கணும் முதலாவது. அதனால தான் ஏசாயா 57:2 சொல்லுகிறது, அவங்க இளைப்பாறுகிறார்கள். ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறாரு, ரொம்ப பாடுபட்டு இவ்வளோ நாள் ஊழியம் செய்து தான் இளைப்பாறட்டும். இளைப்பாறுதலுக்குள் தேவன் எடுத்துக்கொள்கிறார். அதான் வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுகிறார்கள். இப்போ இனிமேல் அவங்களுக்கு வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, பயம் கிடையாது, இனிமேல் அவங்களுக்கு மரணம் கிடையாது, கண்ணீர் கிடையாது. மகிழ்ச்சியாக அவங்க இளைப்பாறுவாங்க. மரணம் ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிற அனுபவம். இயேசுவை ஏற்றுக்கொண்டா மரணம் ஒரு இனிமையான அனுபவம். நம்ம இளைப்பாறுதல்களை போகிற இந்த சந்தோஷம் உண்டாகும். அதனால் தான் பவுல் சொல்கிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் தேவனோடு இருக்க விரும்புகிறேன். எந்த ஊழியக்கான என்னை கூட்டி கேட்டு பாரு, உங்களுக்கு எதுங்க ரொம்ப விருப்பம்னு கேளுங்க. எப்போ நான் பரலோகத்தில் இப்போ இயேசுக்கு முன்னாடி நிற்பேன்றதான் எனக்கு விருப்பம், அதான் எனக்கு ஆசை. அப்போ ஏன் உலகத்தில் இருக்கிறீங்க, அவருடைய வேலை செஞ்சு முடிக்கணும். அவர் சில பொறுப்பு கொடுத்துருக்கிறார், அதை நான் செய்து முடிக்கணும். இன்னும் அநேகருக்கு அவருடைய வார்த்தை சொல்லணும், அநேகருக்காக நான் வேண்டுதல் செய்யணும், எழுப்புதலுக்கான திட்டங்களை அதுக்காக நான் வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் எப்போ ஆண்டு முடிப்போம், எப்போ இந்த உலகத்தை விட்டு போவோன்னு தான் என் இருதயத்தின் ஆசை, விருப்பம். அதனால தான் பரலோகத்தை பாட்டு பாடும்போதே உள்ளத்தில் பெரிய களி கூறுதல் வந்துவிடும். ரெண்டாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, அவர்களை நம்ம திரும்ப காண்போம். 1 Thessalonians 4:16-17 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அவர்களை தேவன் கொண்டு வருவார். 1 Thessalonians 4:17 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் யார், உங்களுடைய தாய் தகப்பன் பிள்ளைகள் யார் இறந்து போனாங்களோ கர்த்தருக்குள் மரிச்சாங்கன்னா, இயேசு திரும்ப வரப்போகிற 2வது வருகையில் மத்திய ஆகாயத்தில் நிற்கும்போது எக்காலம் துணிக்கும், தேவ தூதர்கள் எக்காலத்தை ஊதுவாங்க. முதலாவது அந்த சத்தம் கல்லறைக்குள் இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும். அப்பொழுது அவருடைய சரீரம் மகிமையின் சரீரமாக எழும்போம். அதனால தான் நம்ம சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம், எரிப்பது இல்லை. அவருடைய சரீரம் மறுரூபம் அடைந்து எழுவது ஆவியானவர் செய்வார். முதலாவது அவங்க எழும்பி இயேசுகிட்ட போவாங்க. பல அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட அப்போ நேரடியாய் மத்திய ஆகாயத்தில் அவளை சந்திப்போம். இதுதான் வேதம் சொல்லுகிறாரு. அவளை திரும்ப காண்போம் என்று விசுவாசிக்கணும். இதை 1 கொரிந்தியர் 15:51-52 வாசிக்கிறோம். மூன்றாவது, முதலாவது அவங்க பிழைச்சிருக்கிறாங்க, உயிரோடு இருக்காருன்னு விசுவாசிங்க. ரெண்டாவது அவங்கள நான் திரும்ப காண்பேன், என் பிள்ளையை நான் பார்ப்பேன், எங்கள் அம்மாவை பார்ப்பேன், எங்கள் அப்பாவை பார்ப்பேன். அவங்க இயேசுக்காக வாழ்ந்தாங்க, இயேசுக்குள்ளே மறிச்சாங்க. குடிகாரனை மறித்தவங்கள பார்க்க முடியாது, துன்மார்க்கனை மறித்து சிகரெட்டை ஊற்றிட்டு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணவனை பார்க்க முடியாது. அவன் நரகம், தப்ப முடியாது.
ஊரை அடித்து உலையில் போட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நாட்டையே கொள்ளை அடித்து துன்மார்க்கமாக நடந்து சுயநலமாய் வாழ்ந்து அநீதியாக செயல்பட்ட ஒருத்தரும் பல்லவ ராஜ்யத்தில் வர முடியாது. மரண சந்திக்கிற அன்னைக்கு தான் இருக்க அவருடைய நிலைமை பரிதாபம். அவங்க அக்னி கடலுக்குள்ளே அந்த ஆத்மா பிரவேசித்தோட நரகத்தின் அக்னி, தப்ப முடியாது. அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துக்குள்ளே பாவ மன்னிப்பை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழணும். மூன்றாவது கடைசியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். மரணத்தை சந்திக்க நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஆயத்தம் இல்லாதனால தான் பயம், திடீர்னு மரண பயம் வர காரணம். எப்பவும் ஆயத்தமாக இருங்க, எதுக்கு பயப்படணும்? ஸ்தேவான் பாருங்கள், அப்போஸ்தலர் 7:59-60 அவரை கல்லறிந்து கொள்கிறாங்க. வாலிபன், அவன் இயேசுவை அறிவித்ததுனால அவனை கல்லறிந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறாங்க. அவர் முழங்கால் படியிட்டு மகிழ்ச்சியோடு ஜெபம், பிதாவே உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன், இயேசுவ மாதிரி ஜெபிக்கிறார். இவனுடைய பாவத்தை உனது சுமத்தாதரை சொல்லி தன் ஜீவனை அலறி கொண்டு சாகலை. ஐயோ என்னை கொள்கிறாங்களே, சாகுறேன்னு பயந்தெல்லாம் இல்லை, மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்தித்தார். என்ன அவர் ஆயத்தமாக இருந்தார் ஸ்தேவான். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:6 வாசிங்க. பேதுருவை சிறைச்சாலையில் ஏரோத ராஜா கைது பண்ணி சங்கிலிகளால் கட்டி வச்சிருக்கிறான். நாளைக்கு மரண தண்டனை, தலை துண்டிக்கப்பட போகிறது. ராத்திரி பேதுரு என்ன பண்ணி கொண்டிருந்தாரா? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். வசனம் சொல்லி தூங்கி கொண்டிருந்தார். நாளைக்கு தலையை துண்டிக்க போகிறான்னு ராத்திரி தூக்கம் வருமாங்க? அவர் தூங்குறார். ஏன்னா மரணத்துக்கு ஒரு பயம் இல்லை. மறிச்சா இயேசுவோடு இருக்க போகிறேன், உயிரோடு இருந்தால் அவர் ஊழியத்தை செய்ய போகிறேன், அவ்வளோதான். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வரைக்கும் என்னை மரணம் தொட முடியாது. நான் வேலையை செஞ்சு முடிச்சுட்டா அவர் மரணத்தை நான் சந்திக்கணும், எதுக்கும் ரெடி, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இப்போ நானும் என் உள்ளத்தில் மரணத்துக்கு பயம் இல்லை. கொன்னுருவேன், போயிடுவேன், செத்துருவேன்னா மரணத்துக்கு பயம் இல்லை. அவர் என்னை உயிரோடு வச்சா அவர் கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும். நிறைவேற்றி முடிச்சுட்டா மரணம் சந்திக்கும். எனி டைம் மரணம் சந்திக்கலாம். மரணத்துக்கு பயம் இல்லை. மரணத்தை ஜெயித்த இயேசு கூட இருக்கிறார்ல, அதனால என்ன பயம்? ஆண்டவரோடு இருக்க போகிற மகிழ்ச்சியாக பயம் இல்லை. அந்த பயம் இருக்காது. அதான் அறிந்து கொள்ளணும். நான் வட இந்தியா ஊழியத்துக்கு போகும்போது ராஜஸ்தானில் 2 முறை, மத்திய பிரதேசத்தில் 1 முறை கொல்லுவதற்கு வந்தாங்க. பயங்கர ஆயுதங்களோட மத தீவிரவாத அமைப்பினர் கொடூரமான ஆயுதங்களோட துரத்தி கொண்டு, மரணத்துக்கு எங்களுக்கு 1 அடி தூரம்தான். தேவதாஸ் மிஷினரி கேட்டு பாருங்கள், அவங்க தான் அவங்களுக்கு கூட இருக்கிறாங்க. அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மரணத்துக்கு எங்களுக்கு 1 அடி தூரம். அவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை. இப்போ நினச்சா எனக்கு இருதயத்தில் அப்படியே ஒரு கலக்கம் வரும். அவ்வளோ பயங்கர ஆயுதங்களோட பயங்கர ரவுடிகளாக அந்த துன்மார்க்கர் கொல்லணும்னு வந்தாங்க. ஆனால் அன்றைக்கு என்ன நடந்துருச்சா? பயமே இல்லை. மறிச்சா இயேசுக்கு தானே மறிக்க போகிறோம், ரத்த சாட்சியாக மறிக்க போகிற அந்த மகள் அந்த பயத்தை ஆவியானவர் எடுத்து விடுவார். ரத்த சாட்சியாக மறிக்க ஒரு மனிதன் தீர்மானித்து அந்த ஆண்டவரை அழைச்சிட்டா அவனுக்கு பயமே இருக்காது, வேதனையே இருக்காது, சந்தோஷமாக மறிப்பாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், அன்றைக்கி அந்த பயமே எனக்கு இல்லை. இன்றைக்கி அதை நினச்சா, இந்த மாதிரி இந்த சீனை நினச்சா ஒரு மனுஷிகத்தில் பயம் வரும். ஆனால் அன்னைக்கு எனக்கு பயமே வரல. நம்ம ஆண்டவருக்காக மறிக்க போகிறோம் சந்தோஷம்தான் வந்ததை தவிர பயம் வரல. 2 முறை, இன்னும் 2 முறை அவங்க தாக்குவதற்கு ரெடியாக இருந்தாங்க, எங்களை காப்பாற்றினாங்க. அந்த சூழ்நிலையில் பயம் வரலை. அதான் உண்மை. ஆவியானவர் அந்த பயத்தை எடுத்துருவார். இப்போ பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழன்னா இயேசு, மரணத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கணும். பவுல் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 4:6-8 அவர் தெளிவாக சொல்லுகிறார், மரணம் அவருக்கு நெருங்கி வந்து விட்டார், மரணம் குறிக்கப்பட்டு விட்டார், அவருடைய தலையை துண்டிக்கிற நேரம் வந்து விட்டார். அப்புறம் கடைசியாக அவர் எழுதுகிறார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவர் சொல்கிறார், மரணம் நெருங்கி விட்டது, என்னை கொலை செய்ய போகிறாங்க, இயேசுக்கா மறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார். எவ்வளோ சந்தோஷமான வார்த்தை பார்த்தீங்களா? அப்படின்னு ஓட்டத்தை முடித்தார். பேதுரு இரத்த சாட்சியை மறித்தார், தோமா இரத்த சாட்சியை மறித்தார். லட்சங்கள், பல லட்சங்கள் இயேசுகா இரத்த சாட்சியை மறித்தாங்க. ஒருத்தர் மரணத்தை கண்டு பயப்படல, தைரியமாக நின்னாங்க. நாங்கள் சாகருக்கு ரெடி. எப்படிங்க? மரணத்தை ஜெயித்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டா மரண பயம் இருக்காது.
உங்களை எப்பவும் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. மரணம் உங்களை பாதிக்காது. ஆண்டவருடைய ஆறுதல் நிரப்பும். மரண பயம் உங்களை விட்டு விலகும். இதுதான் இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா? அல்லது மரண பயம் இருக்குதா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இந்த மரண பயம் என்னை விட்டு விலகணும். இந்த மரணத்தை குறித்த வேதனை என்னை விட்டு விலகணும். நீர் மரணத்தை ஜெயித்தவர். அந்த இயேசு என் உள்ளத்தில் இருக்கணும். இந்த மரணத்தை குறித்த பாதிப்பு என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் குழந்தை, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுடைய மரணத்தினால் நான் காயப்பட்டிருக்கேன், ஆறுதல் படுத்திருங்கன்னு சொல்லுங்கள். ஆறுதல் படுத்துவார். அந்த காயம் இருக்கும். ஆண்டவர் நீ அழுதுகிட்டு இருக்க, நீ கோபம்லாம் பட மாட்டார். ஆறுதல் படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். அதே சமயத்தில் மரண பயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எனி டைம் நீங்கள் மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்ல முடியும் இயேசு கூட இருந்தா. அதனால் மரணத்தை நீங்கள் தைரியமாக சந்திக்கலாம். மரணம் உங்களை கண்டு பயப்படும், நீங்கள் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க. அந்த வாழ்க்கையை இயேசு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். என்றால் இயேசு மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர். அந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டால் மரண பயம் மாறிடும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா?